இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய வயசான காலத்துல பைத்தியம் பிடிச்சி அவரோட சொந்த பில்டிங்க்கு பாம்பு வச்சிருக்காரு. Who the hell is this fakir? GD Naidu. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பெரும்பாலும் மேலை நாட்டினவர் தான் நம்ம மைண்டில் வந்து போவாங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கண்டுபிடிப்புகளும் நம்ம நாட்டு மக்கள் செய்த ஒரு கண்டுபிடிப்புகளும் அதிகமாக நமக்கு தெரியாது. அவங்க பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதும் நமக்கு பெரிய அளவில் சொல்லித்தரல. நம்ம மண்ணில், கோவை மண்ணில் வாழ்ந்து மறைந்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி GD நாயுடு அப்படின்றவர். அவர் நிறைய ஒரு தொழில் புரட்சிக்கு வித்துட்டு இருக்காரு. அதாவது எப்படின்னா, அவருடைய கண்டுபிடிப்பு வாழ்க்கைக்கு நேரடியாக பயன்படுறதா இருந்தது. அதாவது மோட்டார் இயந்திரம், இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல மோட்டார் அப்படின்ற அந்த மோட்டார் இயந்திரத்தை பயன்பாடத்தை வச்சு எப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பருத்தியிலிருந்து அதோட கொட்டையை எப்படி பிரித்து எடுக்கலாம் அப்படின்றத ஆரம்பித்து அவர் பல விஷயங்களுக்கு அந்த ஒரு மோட்டார் இயந்திரத்தின் பயன்பாடை மிக பெரிய அளவில் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். அதனால் என்னென்னா, இன்றைக்கி கோவை தொழில் புரட்சியில் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே பருத்தி ஆலைகள் இருக்குது. அது பருத்தி ஆலைகள் மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற அந்த மிஷினுக்கான ஒரு கண்டுபிடிப்புகளை அதிக அளவில் பண்ணவர் நம்மளுடைய GD நாயுடு. அந்த இன்னைக்கு கோயம்புத்தூர் உலக அளவில் தொழில் புரட்சியில் முக்கியமான ஒரு நகரமாக இருக்குது அப்படின்னா அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒரு காரணம். அதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பிளேடுன்னு சொல்லி ரேசர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதற்கு ஃபஸ்ட்டு இப்போ அதை கண்டுபிடிச்சவர் நம்மளுடைய GD நாயுடு தான். அதுக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா, அந்த இதை வச்சு கத்தியை வச்சு ஷவரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, இந்த ஒரு எளிய முறையில் நாம் பண்ண முடியும் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் நம்மளுடைய GD நாயுடு தான். இப்படி நிறைய சிறியும் பெரிதுமான கண்டுபிடிப்புகள் அவர் பண்ணியிருக்காரு. கோவை மாவட்டத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து நிறைய பொறியியல் படிப்பு படிக்கிறதுக்காக நிறைய மாணவர்கள் அவர் உருவாக்கியிருக்காரு. நிறைய பெருமைகளுக்குரியவர் விஞ்ஞானி GD நாயுடு. அவர் பற்றி ஒரு படமாக வந்திருக்கு, GDN அப்படின்றது. இந்த படத்தை கிருஷ்ணகுமார் நந்தகுமார் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் மாதவன் GD நாயுடுவாக நடிச்சிருக்காரு. மாதவன் GD நாயுடுவோட மடித்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேலையும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். UMS மூலமா கோடியா சம்பாதிக்கிறாரு. பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜில் ஆரம்பிச்சு கட்டணத்தை வாரி குமிக்கிறாரு. ஆனா ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறதுக்கு மட்டும் கசக்குதா. இந்த படம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1985 ஆரம்பிக்குது. 85 ஒரு துணைவேந்தர்கள் அடங்கிய ஒரு குழு என்ன பண்ணுறாங்க, உட்காந்துக்கிட்டு ஸ்கூல் பசங்களுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு லேடி, ஒரு டீச்சர், நான் அந்த நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கிற அந்த இதில் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய விஞ்ஞானிகள் பேர்லாம் சேர்க்கல, குறிப்பாக GD நாயுடுவை பற்றி பேசாமல் நம்ம விஞ்ஞான பாடத்தை முடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அவர் அப்படி GD நாயுடு என்ன தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்கன்னா கேட்குறாங்க. அவங்கெல்லாம் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க GD நாயுடுவை பற்றி. என்ன சொல்கிறாங்கன்னா, வயசான காலத்தில் அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு தான் கண்டுபிடிப்புகளை தானே உடைச்சாரு. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் கட்டாமல் உலகத்தை இந்த வருமான வரி கட்டாமல் நாட்டை ஏமாத்தினாரு. இந்த மாதிரி ஆளை பையா பாடல் புத்தகத்தில் வைக்கிறது அப்படிங்கிறாரு. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு புக்கு தரேன், இதை படிங்கன்னு சொல்லி இந்த புக்கை கொடுக்குறாங்க. புக்கில் இருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. அதாவது GD நாயுடுவோட இளமை பருவம். இளமை பண்ணால் அவர் கல்யாண குழந்தையெல்லாம் இருக்குது. அவருக்கு 20-25 வயசில் இருக்கார். அந்த ரோலில் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா, அருணாச்சலம் அப்படின்ற ஒரு நடிகர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அது 1900 காலகட்டம், கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டோட முதல் ஆண்டுன்னு வச்சுக்கலாம். அந்த காலகட்டத்தில் அவர் இருக்கார். அப்போ அந்த வெள்ளைக்காரங்க கோயம்புத்தூர் பகுதியில் இருக்காங்க நிறைய பேர். அதில் ஒரு வெள்ளைக்காரர் என்ன பண்ணுறாரு, மோட்டார் சைக்கிள் ஓட்டுறாரு. மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது அந்த மோட்டார் சைக்கிள் இன்றைக்கி மாதிரி இல்லை. அதாவது தள்ளிட்டு போய் ஏறணும், அந்த மாதிரி ஒரு மோட்டார் சைக்கிள். அதை பார்க்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த வெள்ளைக்காரர் என்ன சொல்கிறாரு, நான் 200 ரூபா கூட நான் தர்றேன் அப்படிங்கிறாரு. இவர் கஷ்டப்பட்டு நகையெல்லாம் அடமானம் வச்சு அந்த மோட்டார் சைக்கிளை வாங்குறாரு. வாங்கினவர் அதை எடுத்து ஓட்டலை.
அந்த மோட்டரை எடுத்து பிரித்து பார்க்குறாரு. பிரித்து பார்த்துட்டு இந்த பைக்கு ஓட்டுறதுக்கு இந்த மோட்டர் யூஸ் ஆனால் இந்த மோட்டரை பேஸ் பண்ணி பெரிய பெரிய இயந்திரங்கள் இயக்கலாமே அப்படிங்கிறத மோட்டருடைய அறிவை வந்து அவர் இயந்திரங்களுக்கு பயன்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் பேசிக்காக வந்து ஒரு வேளாண் பருத்தி செய்யக்கூடிய ஒரு குடும்பம். கோயம்புத்தூரில் நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்கும். அவர் வந்து ஒரு பருத்தி விவசாயம் செய்யக்கூடிய குடும்பம். அதோடு சேர்த்து நிறைய பருத்தி மில்லுகளுக்கெல்லாம் பருத்தி பஞ்சு ஆலைகளில் பஞ்செல்லாம் அனுப்புகிறாங்க. இவர் அங்கேயும் போய் வேலையும் செய்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு இயந்திரம் மூலமாக நம்ம வந்து பஞ்சையும் கொட்டையும் பிரித்து எடுக்கலான்றதுக்கு அவர் சின்ன இயந்திரத்தை அந்த மோட்டர் அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாரு. அது சக்ஸஸாக மாறுது. அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் தயாரிக்கிற இன்றைக்கி இருக்கிற அந்த பழச்சாறு தயாரிக்கிறதுக்கான இயந்திரத்தை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய கண்டுபிடிப்புகள் போய்கிட்டே இருக்கு. His books are clean and he's working within the system. You are the system. If his books are clean, soil them. சட்டத்துக்கு எதிராக அவங்க நாயுடு அடிச்ச கள்ள நோட்டும் அதுக்கு பயன்படுத்தின மிஷின்ஸ் எல்லாம் இது கூட இருக்கிறதாக எங்களுக்கு தகவல் வந்து. These clever businessmen will have multiple books of account. மாதவன் வந்துடுறாரு கதைக்குள்ள. நடுத்தர வயது ஆள்லாம் வந்துடுறாரு. அவர் நிறைய கண்டுபிடிப்புகள் என்ன செய்கிறாரு, பணத்தை நிறைய வந்து இழந்துடுறாரு. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வேலைக்கு போகலாம் அப்படின்ற போது இவருடைய ஒரு நண்பர் வர்றார். அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர். அவர் வந்து ஒரு உதவி செய்கிறார். நீ என்ன செய்கிறாரு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறப்ப ஏன் பஸ் ஒன்று இருக்குது, அதை எடுத்து நீ ஓட்டு, அதை ஓம் பேர்லேயே ஓட்டுனதுக்கப்புறம் அதில் இருக்க லாபத்தை நீ எடுத்துகிட்டு உன் பிரச்சனையை சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய அறிவால் கோயம்புத்தூர் பகுதிகளை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு பஸ் விடுறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, பழனி இந்த பகுதிகளுக்கு வந்து அவருடைய பஸ்ஸு போகுது. அவர் ஒரு பஸ்ஸும் இல்லை, அதில் பல நூற்றுக்கணக்கான பஸ்ஸுகளை வந்து வாங்குறாரு. அதுக்கு யுனைடெட் மோட்டார் சர்வீஸ்னு பேர் வைக்கிறாரு. அந்த பஸ்ஸு இது பண்ணுறதோட மட்டும் கிடையாது, அதில் வந்து சில அதுங்கேயும் இந்த பஸ்ஸுக்கு தேவையான சில கண்டுபிடிப்புகளும் அவர் பண்ணுறாரு. அதுக்கு அந்த இது என்ன பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. இந்த நடுவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவருடைய வளர்ச்சி பிடிக்காத ஒரு வெள்ளைக்கார அதிகாரி இவருக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அப்படின்றவரை கூப்பிட்டு வர்றாரு. யார் நம்ம கிருஷ்ணன்னா, நம்ம ஜெயராம் பண்ணியிருக்காரு அந்த ரோலில். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவருடைய பழைய இன்கம் டேக்ஸ் ஃபைல்லாம் எடுத்து தூசி தட்டி எடுத்துட்டு நீ வந்து தப்பு பண்ணியிருக்க, நீ டேக்ஸ் கட்டு அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் ஒழுங்காக தான் டேக்ஸ் கட்டியிருக்கேன், கட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடிகள் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் தொடருது. ஒரு கட்டத்தில் 1960s வந்து இவர் சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதாவது சொத்தை ஜப்தி பண்ணணும் அப்படின்னா அவருடைய ஒட்டுமொத்த சொத்துலேருந்து 80% சொத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த மாதிரி ஆர்டர் எங்கேயுமே கிடையாது, போட்டுட்டு வர்றாங்க. இவர் வெக்ஸை என்ன பண்ணுறாரு, தான் கண்டுபிடிப்புகளை தானே உடைக்கிறாரு. மனைவி இவர் விவகாரத்து பண்ணுறாங்க. இப்படி 3 விதமான சிக்கல்களுக்குள்ளே நம்ம ஜிடி நாயுடு மாட்டிக்கிறாரு. அதுலேருந்து அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. உங்கள் கனவுகளுக்கு தோளோட தோல் நின்று ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நாம் வந்து இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேசலாம். எப்படி இருக்குன்னு பேசுறதுக்கு முன்னாடி நாம் முதல்ல வந்து பாராட்டிடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வரலாறு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஜிடி நாயுடுவை பற்றி நம்ம ஒரு கலோக்கியலாக ஊரில் பேசுவாங்க. கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து எவனாவது அது புதுசாக ஏதாவது சொன்னாலும் ஏதோ வித்தியாசமாக ஒரு அறிவியல் விஷயங்களை பேசினா, ஆமாம் நீ பெரிய ஜிடி நாயுடுவான்னு கேட்பாங்க. அந்த பேர் தெரியுமே தவிர எதனால் அந்த பேரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. பெரும்பாலும் தமிழ் மக்களுக்கே அது தெரியாது. பெரிய அளவில் அது பாடப்புத்தகத்தில் இருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. கோயம்புத்தூரில் அவர் பேர் நிறைய காலேஜ் இருக்குன்றது மட்டும் நிறைய பேருக்கு தெரியும். அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணதுக்காக இந்த படத்தை வந்து நம்ம பாராட்டலாம். குறிப்பாக மாதவனும் இதில் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவரையும் நம்ம பாராட்டிடுவோம். ஏன்னா அவருடைய முயற்சி இல்லைன்னா இந்த படம் வந்து நடந்திருக்காது. இதை நம்ம பாராட்டலாம். அதே மாதிரி டைரக்டராக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் நந்தகுமாருக்கும் நம்மளுடைய பாராட்டுகளை இங்கே வந்து தெரிவிச்சிடலாம். ஏன்னா இந்த ஒரு முதல்ல இதை பாராட்டிடணும். ஏன்னா இந்த படம் வந்து எடுக்க துணிஞ்சதுக்கும் எடுக்கணும்னு சிந்தனை வந்ததுக்கும் நம்ம வந்து பாராட்டணும். சரி, படம் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரம்பங்கள் படம் நல்லா தான் போகுது, அதில் வந்து குறை கிடையாது. அதுவும் குறிப்பாக இளம் வயதாக இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலம் அந்த ஜிடி நாயுடு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்கிற அந்த ஆர்வம் வந்து முதல்ல ஆர்வத்தை நல்லா அழகாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய நம்ம மாதவன் வந்து ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அதாவது எப்படின்னா, ஒரு பக்கம் வந்து மனைவியினுடைய காதல், இன்னொரு பக்கம் வந்து வருமான வரி பிரச்சனைகளால் வரக்கூடிய குழப்பம், ஒரு பெரிய பிஸ்னஸை ரன் பண்ணுறது தென்னிந்தியாவில், அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே வந்து அவர் சமாளிக்கிற கேரக்டரில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப வயதான ஒரு கேரக்டரில் வர்றாரு.
அதாவது ஒரு 1960களில் இருக்கிற ஒரு கேரக்டரில் அவர் வர்றாரு. ஒரு 80 வயசு ஆளா 85 வயசு ஆளா காட்டுறாங்க. அது ரொம்ப செயற்கைத்தனமாக இருக்குது. அதாவது மாதவன் ஆசிட்டிஸ் எப்படி இருக்காரோ அதே மாதிரி ரோல் அவர் மிடில் ஏஜில் பண்ணும்போது அது ஜிடி நாயர் ஒரு கேரக்டர் கரெக்டாக அவருக்கு புரிஞ்சு போகுது. வயதான கேரக்டரில் கொஞ்சம் பின்னடைவு நமக்கு வருது. அதே மாதிரி சத்யராஜோட கேரக்டர் வந்து நல்லா இருக்குது. அதுவும் நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். அவரும் ரோல் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு சில குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த படத்தினுடைய பிரச்சனை என்பது ஜிடி நாயுடு சந்தித்த வருமான வரி பிரச்சனைகளை சுற்றியே படம் வந்து வருது. அது சுவாரஸ்யமாக இருக்குது. அதையும் தாண்டி அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண்டுபிடிப்புகளின் போது என்ன சிரமப்பட்டார், கண்டுபிடிப்புகளின் போது உள்ளூர் மக்களாலேயே என்ன மாதிரி ஒரு நிராகரிப்பை வந்து அவர் எதிர்கொண்டார், அவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருந்திருக்கலாம். அதே மாதிரி முதல் மனைவி வந்து இவரை விட்டு பிரிகிறாங்க. அதுக்கான காரணமும் வந்து இன்னும் தெளிவாக அந்த படத்தில் வந்து சொல்லலை. அதையும் வந்து கொஞ்சம் ஒருவேளை அவங்க குடும்ப விஷயத்தை நம்ம வந்து டச் பண்ணுறதா இருந்தால் அதையும் அவங்க வந்து சேர்த்து சொல்லியிருந்திருக்கலாம். இங்கே மாதிரி ஒரு அங்கங்கே சில குறைகள் இந்த படத்தில் இருந்தால் கூட நிறையவே இருக்குது. துஷாரா விஜயன் வந்து ரொம்ப அழகாக அந்த கேரக்டரில் வந்து அவர் ஒய்ஃபாக வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யராஜோடைய ரோல் வந்து ஒரு பிள்ளை அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அவர் வழக்கமான அவருடைய இயல்பாகவே வந்து என்னென்னா, மற்ற எல்லாருமே கோயம்புத்தூர் மண்ணை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க யாருமே பெரும்பாலும் கோயம்புத்தூர் பாஷையை வந்து அதிகமாக பேசலை, இன்க்ளூடிங் மாதவன் உட்பட. சத்யராஜ் ரொம்ப அழகாக கொங்கு தமிழ் பேசி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப இயல்பாகவே மற்ற அனைவர்களையும் விட அந்த நேட்டிவ் கேரக்டராக வந்து அவர் இயல்பாக அந்த படத்தில் வந்து பொருந்தி போகிறாரு அப்படின்னு நம்ம வந்து இதில் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நிறைகள் அப்படின்னு கலந்துதான் இருக்குது. குறைகள் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் வந்து அந்த ஒரு பிரச்சனையை சுற்றியே வருது. அவர் மற்ற பிரச்சனைகளை அவர் எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறதையும் வரல. அதில் வந்து அவர் வந்து சுதேசி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து காட்டுறாங்க. சுதேசி சிந்தனை அவருக்கு இருக்குது அப்படின்னு. அதாவது சுதேசி சிந்தனை அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் வந்து இந்த மாதிரி இந்திய அளவில் ஒரு கண்டுபிடிப்புகளை வந்து அவர் வந்து செஞ்சுருக்காரு. அதை கொஞ்சம் ஆழமாக அவர் வந்து புரிய வச்சுருந்துருக்கலாம். அதையும் ஆழமாக புரிஞ்சு விட்டுலாம். படத்தில் வந்து பெரியார் கேரக்டர்லாம் வருது. அவங்கெல்லாம் என்ன ரோல் பண்ணாங்க, ஏன்னா பெரியார் வந்து ரொம்ப இவருக்கு சப்போர்ட்டாக இருந்ததாக சொன்னாங்க. அவருடைய ரோல் என்ன, அதே மாதிரி மகாத்மா காந்தி போன்றவர்கள்லாம் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்து அவருடைய பங்களிப்பெல்லாம் என்ன, அவர்கள் வந்து அரசியல் தலைவரோட அவருக்கு இருந்த நெருக்கம் எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அழகாக வந்து பதிவு பண்ணியிருக்கலாம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டில்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸ்டில்ஸ் காட்டுறதோடு மட்டும் இல்லாமல் அவரோட பழகுனா அவரோட குடும்பத்தார்கள் யாராவது ஒரு இன்டர்வியூ மாதிரி அதை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் படம் வந்து ஒரு ஆழமான படமாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். அதாவது படத்தினுடைய முடிவில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஆங்கிலேயருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே வந்து ஜாதி மதம்லாம் வந்துருச்சு, அவங்க தான் நம்ம பிரித்தாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்கிறாங்க. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கம் தான். அதாவது யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த தமிழ் தேசியம் இவங்கெல்லாம் பேசுகிறவங்க, நிறைய வந்து இந்த இந்துத்துவா பேசுகிறவங்க சொல்கிறது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம பிரித்தாங்க அப்படிங்கிறது. ஜிடி நாயுடுக்கு அந்த மாதிரி அவர் எங்கே அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. சொல்லாமல் இவங்களுடைய சிந்தனையாக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்களோ, டைரக்டரோட சிந்தனை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்களோ அப்படின்றதான் நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா அவர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியல. பெரும்பாலும் அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே கோட் அண்ட் சூட்டில் தான் அவர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர்களுடைய இதை வந்து ஏற்றுக்காமல் இருந்திருப்பாரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த கல்வி முறை எல்லாருக்குமான கல்வி முறை. இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம், அந்த சிஸ்டம் வந்து அனைவரும் வரலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கொண்டது. இதை அவர் எதிர்த்திருப்பார், இந்த கல்வி முறையை வந்து அவர் வேணாம்னு சொல்லியிருப்பார், இந்த ஞானத்தை வந்து அவர் வேண்டாம் சொல்லியிருப்பாரான்றது நமக்கு சரியாக தெரியல. சொல்லியிருந்தால் அவர் எந்த இடத்துல அந்த மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இங்கே தெளிவுபடுத்தணும். இதெல்லாம் வந்து ஒரு சில குறைகளாக இந்த படத்தில் வந்து சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து ஜெர்மன் போய் தன்னுடைய பிளேடுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற அந்த இடங்கள்லாம் படத்தில் ரொம்ப நல்லாவே இருந்தது. படத்தினுடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லைட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கோவிந்த் வசந்தாவோட பின்னணி இசை நல்லா இருக்குது, பாடல்கள் சுமாராக இருக்குது, பின்னணி இசை ரொம்பவே நல்லா இருக்குது. அதில் நம்ம வந்து இந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, படத்தில் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷன் ஆங்காங்கே சில ஏஐ மூலமாக சில பொருட்களை இதெல்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தா கூட ஆர்ட் டைரக்ஷன் வந்து நல்லா இருக்குது. சில இடங்களில் ஏஐன்றது தனியாக தெரியுது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பொதுவாக ஆர்ட் டைரக்ஷன் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மோட்டார் சைக்கிள் இயந்திரங்கள், அன்னைக்கு இருந்த, அதாவது இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஏராவுக்கு முந்திர ஏராவில் இருக்கக்கூடிய கார்கள், அன்னைக்கு இருந்த பஸ்ஸு, கிட்டத்தட்ட லாரி மாடல்லையே பஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த படத்தை வந்து நம்ம குடும்பத்தோட குழந்தைகளோட போய் பாருங்கள். ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்கிற மாதிரி எடிசனை தெரியும், ஐன்ஸ்டீனை தெரியும், இவங்கள தான் தெரியுதே தவிர ஜிடி நாயுடுனா யாருன்னு
கேட்பாங்க. அவங்களுக்கு காட்டுறதுக்கு இப்படி ஒருத்தர் இருந்தார் நம்ம கோயம்புத்தூரில், உலகம் முழுக்க வந்து அவர் வந்து போய் தன்னுடைய அறிவை வந்து கொண்டு போய் எக்ஸிபிட் பண்ணார், தமிழனுக்கு வந்து ஒரு அடையாளமாக அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு புரிய வைங்க. இந்த படம் சில குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக குடும்பத்துடன் அனைவரும் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். குறிப்பாக வந்து மாணவர்கள் இந்த படத்தை வந்து பார்க்கணும். அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் விட வந்து என்னென்னா, அவர் கண்டுபிடிப்புகளை விட ஆங்கிலேயர் காலத்திலேயே ஆங்கிலேயர்களே பொறாமப்படுற அளவுக்கு ஒரு பெரிய பஸ் சர்வீஸ் வந்து தென்னகத்திலேயே விட்டவர் வந்து அவர் தான். அதுவும் குறிப்பாக வெளியூரில் இருக்க கோயம்புத்தூர்லேருந்து பழனி வரைக்கும் அப்பயே பஸ் விட்டுருக்காருன்னா அது ஒரு 120-120 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த வேலையை செஞ்சுருக்காரு. ஸோ நிச்சயமாக அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி பதிவுகளாக இந்த படம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இன்னும் ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குன்னு தான் நம்மளுடைய கருத்து. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களிடம் விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா ஆதிவர்களுக்காக. மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.